பூத் லெவல் கேம்பெயின் ட்ராக்கர். எந்த பூத்தில் நீங்கள் வரவே இல்லை, இந்த பூத்தில் வரவே இல்லைப்பா, அந்த பூத்தில் நிறைய வாட்டி வந்துச்சு, அந்த பூத்தில் அப்போசிஷன் என்ன பண்ணுவார்? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பூத் லெவலில் டோர் டு டோர் கேம்பெயின் எத்தனை கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எத்தனை கம்ப்ளீட் ஆகல, இன்னும் எத்தனை வீட்டிற்கு நீங்கள் போகிறதுக்கும் டைம் கம்மியாக இருக்கும், போங்க, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஃபெக்ஷன்ஸ் அண்ட் இண்டக்ஷன்ஸ்னால் நம்ம பார்ட்டியில் இருந்துச்சு இன்னொரு பார்ட்டிக்கு போகிறதுக்கு தயார் இருக்கும், எத்தனை பேர் இருக்கும் இந்த பூத்தில். அதே மாதிரி அந்த பார்ட்டியில் வந்துச்சு நம்ம பார்ட்டியில் போகிறதுக்கும் எத்தனை பேர் தயார் இருக்கும், யார் பீட் பண்ணணும், யார் கான்டாக்ட் பண்ணணும், எம்எல்ஏ ஃபோன் பண்ணணும், எம்பி ஃபோன் பண்ணணும், ஸ்டாலின் பண்ணணும். ஸோ யார் பண்ணால் அவரு நம்ம பார்ட்டியில் வரமானா இன்ஃபர்மேஷன் பூத் லெவலில் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் டே ட்ராக்கர், எந்த பூத்தில் எத்தனை பேர் வருது, அது வந்து எலெக்ஷன் டே வந்து பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து எலெக்ஷன் டே ட்ராக்கர் வந்து இந்த பூத்தில் ரொம்ப கம்மி பேர் போகிறது, நீங்கள் அவருக்கு ஆட்டோ கொடுத்துட்டோ பஸ் கொடுத்துட்டோ சப்போர்ட் கொடுத்துட்டு அங்கே போய் நமக்கு பார்ட்டிக்கு ஓட் பண்ணுதானே நமக்கு ஓட்டு வரும். ஸோ எலெக்ஷன் டே வந்து கம்ப்ளீட் ட்ராக்கர் அவருக்கு சப்போர்ட் வரும். ஸோ எத்தனை பூத்தில் எப்படி பர்சன்டேஜ் ஆயிடுச்சு, இந்த பூத்தில் 60% தான் கம்ப்ளீட்டடு. ஸோ அப்படி இமீடியட்டாக பார்ட்டி ஆள் போயிடுச்சு, நிறைய பேருக்கு ஓட்டு போங்க, நம்ம பூத்தில் லூஸ் ஆகிருக்கும். எதுக்குன்னா ஸ்ட்ராங் பூத்தில் நிறைய ஓட்டு வரணும், வீக் பூத்தில் கம்மி ஓட்டு தான் வரணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு எந்த பூத்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பூத்தில் நிறைய ஓட்டு 90% 100% ட்ரை பண்ணணும். இந்த பூத்தில் எனக்கு வீக்காக இருக்கும் 60% போதும், 50% போதும், பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி பூத் வைஸ் பிளான் பண்ணால் ஜெயித்திற்கு ரொம்ப சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டப் வந்து திஸ் த ஃபர்ஸ்ட் கைண்ட் இந்தியா வேர் வி ஆர் பிரிங்கிங் த வார் ரூம் செட்டப் டு கான்ஸ்டிட்யூன்சி. ஸோ இதுக்கு சூஸ் பண்ணணும் யாருக்கு இது தேவை அன்னைக்கு கேட்டா, கண்டிப்பா நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும், இந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு கம்பல்சரி யூஸ் ஆகணும், அந்த மாதிரி டீடைல்ஸ் வேணும், எவ்ரி ஓட்டர் எவ்ரி பூத் எவ்ரி வீட்டில் இன்ஃபர்மேஷன் வேணும் ஆளுக்கு கண்டிப்பா இந்த ரிப்போர்ட்ஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி பொலிட்டிக்ஸ்னா கண்டினியூஸ் சப்போர்ட், இந்த ரிப்போர்ட் கொடுத்தாச்சு முடிஞ்சிச்சு அந்த மாதிரி இல்லை, எலெக்ஷன் டே அன்னைக்கு வரைக்கும் இந்த சப்போர்ட் கண்டினியூ வரணும், அந்த மாதிரி டீடைல்ஸ் வரணும், அந்த ஆளுக்கு இது கம்பல்சரி யூஸ் ஆகணும். இல்லப்பா எங்களோட பார்ட்டி கிட்ட நிறைய ஏஜென்சி இருக்கு, எம்எல்ஏ கிட்ட நிறைய ஏஜென்சி இருக்குன்னா நீங்க வெரிஃபை பண்றதுக்கும் நாங்க பண்றது கரெக்டா இல்லையான்னு வெரிஃபை பண்றதுக்கும் இன்னொரு பேரலல் லைன் வேணும். எதுக்குன்னா அவரு உங்களுக்காக ஒர்க் பண்றேன், நாங்க வந்து நியூட்ரலா ஒர்க் பண்றேன், ரெண்டு பேர் கம்பேர் பண்ணிட்டு கரெக்டா இல்லையா, பூத் கரெக்டா இல்லையா, அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி கரெக்டா இருக்கா, ஸ்டேட் கரெக்டா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி சீரியஸ் பிளேயருக்கு மட்டும் இது கம்பல்சரி யூஸ் ஆகும். இல்லனா you can ready for lose the elections. Will Vijay become the next CM of Tamil Nadu? எல்லாரும் மனசுல இது இருக்கும். ஆனா ஒரே ஒரு ஆன்சர், yes, 100% Vijay will become the chief minister of Tamil Nadu in coming years if he follows the same path. அவர் இப்படியே போனா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ஸ்ல அவருக்கு சான்ஸே இல்ல. ஆனா coming elections he can become other alternative for DMK, he can become other alternative for the ADMK. ஆனா இந்த வழியில இந்த லைன்ல டெடிகேட்டா போனா எந்த இஷ்யூ வந்தாலும் he will become the chief minister of Tamil Nadu. Decoding Trisha's role in TVK. It's not ethical to discuss the personal matters, but we are discussing, நம்ம டிஸ்கஸ் பண்ற போனது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அதுக்காக ஓட் பண்ணுவர் ரெடியா தயார் இருக்குது, அவர் ஓட் பண்ண எஃபெக்ட் ஆகுதா இல்லையா, 100% எஃபெக்ட் ஆகுது. The one and only issue டிவிகேக்கு வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நிறைய எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு இஷ்யூ, ஸ்டாம்பேட் இஷ்யூ. டேட்டா பத்தி பூத் பத்தி வெரிஃபை பண்ணா நாங்க கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியும். அரௌண்ட் 23 கான்ஸ்டிட்யூன்சிஸ் இட்ஸ் எஃபெக்டிங், வேர் டைட்டா சீட் வந்து அவருக்கு பின்னாடி போயிடுச்சு, அவர் செகண்ட் பிளேஸ்ல வந்து இந்த சீட் தேர்ட் பிளேஸ் போயிடுச்சு. அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 23 கான்ஸ்டிட்யூன்சிஸ் இட்ஸ் எஃபெக்டிங். என்டையர் தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் டிஸ்கசிங் அபவுட் திஸ் ஒன். தமிழ்நாடு நீங்க எங்க போனாலும் இந்த ஃபேக்டர் டிஸ்கஸ் ஆகுது. இதுல வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இஸ் டிவிகே ஹெல்பிங் ஸ்டாலின் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி? எஸ், ஈவன் தோ ஹி இஸ் அப்போசிஷன், அண்ட் பிகாஸ் டிவிகே வந்ததுக்கு அப்புறம் என்டையர் அப்போசிஷன் votes are splitting between TVK and ADMK. ஸோ நிறைய எலெக்ஷன்ஸ்ல நிறைய கான்ஸ்டிட்யூன்சில வந்து இட்ஸ் ஹெல்பிங் இன்டைரக்ட்லி டு தி சிட்டிங் பார்ட்டி DMK. On the other side, TVK is becoming very, 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 very strong in going forward. It will become the alternative for the DMK, and in coming elections, TVK will become the powerful party in the Tamil Nadu states if we continue the same line, same path, whatever he is doing. இப்போ வந்து எந்த பாத் அவர் பண்ணுவாரோ அதே பாத்துல போயிட்டுனா டிவிகே வந்து கமிங் இயர்ஸ்ல பவர்ஃபுல்லா பார்ட்டி வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. டிஎம்கே கருணாநிதி சார் பார்ட்டி, ஸ்டாலின் சார் பார்ட்டி, அப்படியே உதயநிதி ஸ்டாலின் பார்ட்டி, இந்த மாதிரி ஃபேமிலி பார்ட்டிக்கு அப்புறம் எல்லா தாட் ப்ராசஸ் வந்து இவர் மட்டும் தான் இருக்கணுமா, இன்னொரு பார்ட்டி வரக்கூடாதுன்னு நிறைய பேர் திங்க் பண்றதுக்கு அப்புறம்
they know DMK இப்போ வரலனா திருப்பி வர முடியதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு DMK 100% தெரியும். அதுக்கு தான் every blood, every sweat, every money, every strategy they are keeping and to win these elections. இப்பிலனா திருப்பி வர முடியாது. அது கண்டிப்பா DMK ஸ்டாலினுக்கு சிஎம்க்கு தெரியும். பன்னீர்செல்வன் இந்த பேரு எல்லா தமிழ்நாடுக்குமே தெரியும். எல்லா தமிழ்நாடுக்கும் இவர் எப்படிப்பட்ட ஆளு, எந்த ஸ்டேச்சர்ல இருக்கு, எந்த கிராட்டிடியூட் இருக்கு, அம்மா பத்தி இவர் எப்படி இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா once he joined the DMK, entire state got shocked because from the ADMK to DMK joining is a very difficult, strong decision he took. அது வந்து எத்தனை சீட்ஸ் எஃபெக்ட் ஆகுது, எத்தனை சீட்ஸ்ல 1%, 2%, 3%, எத்தனை பர்சன்டேஜ் இதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் we provide in the paravel.com. Sasikala எல்லாருக்கும் தெரியும் how she is very close with Jayalalitha. Silent force or fading influence? நான் கேக்கே சொல்றேன், fading influence தான். Seeman sir, NTK is a powerful political party இல்லையா? இல்லே. அவர் ஓட் பேங்க் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா? இல்லே. அவர் ஓட் பேங்க் டிவிக்கு போகுதா இல்லையா? ஆமா போகுது. அவ்வளவுதான். உதயநிதி ஸ்டாலின் வாடி ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்துத்துவாக்கு వ్యతిరేకமா வந்துச்சு. ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து இம்பாக்ட் இருக்கா இல்லையா? 100% இருக்கும். எப்படி இருக்கும், எவ்வளவு இருக்கும், எத்தனை கான்ஸ்டிட்யூன்சில இருக்கும், இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து நீங்க சும்மா சொல்லணும்னா அரௌண்ட் 32 கான்ஸ்டிட்யூன்சிஸ் this impact is there. அது 1%, 2%, 3%, every booth, whatever the details having, we completely provide all the details in the paravel.com website. Each and every data we are giving over there. So தமிழ்நாடுல அலையன்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். டெல்லியில ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே அலையன்ஸ் பத்தி நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு வாட்டி அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அலையன்ஸ்க்கு மினிமம் சீட் நம்பர் will be 150. 150 மேலதான் வரும், 150 கீழே வருது. இது கண்டிப்பா நான் பூத் லெவல் டேட்டாவில் கான்பிடன்ஸா சொல்ல முடியும். அந்த அலையன்ஸ் ஒரு வாட்டி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சீஃப் மினிஸ்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் 100% இருக்கு. சோ இன்னும் 1 month இருக்கு எலெக்ஷன்ஸ்க்கு. சோ இப்போ வரைக்கும் டேட்டா என்ன சொல்லுவாரு, என்டையர் பூத் லெவல் வெரிஃபை பண்ணிட்டு எவ்ரி பூத் இன் எவ்ரி கான்ஸ்டிட்யூன்சி வெரிஃபை பண்ணிட்டு இப்போ வரைக்கும் எந்த டேட்டானா நாங்க பார்க்கலாம். இப்போ வரைக்கும் டிஎம்கே டோட்டல் 41.5% ஆஃப் votes we can get. அது வந்து ஏடிஎம்கே வந்து it can get 36.2%. டிவிகே வந்து சிங்கிள் சீட் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா பர்சன்டேஜ் வரைக்கும் இன்னைக்கு 13.6. அதர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் தி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஓன்லி டிவிகே as of now. என்டிகே ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக போகுது 7.9% as of now. ஸோ மார்ச் 23 இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ற டைம்ல நீங்க பார்த்த டைம்ல வந்து இதான் ஃபைனல் நம்பர். டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு 5% டிஃபரன்ஸ்னா 5% டிஃபரன்ஸ் கிடையாது, அது 2.5% only. இன்னைக்கு டிஎம்கேக்கு ஜெயிக்கிறதுக்கு எப்படி சான்சஸ் இருக்கோ அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு பிஜேபி அலையன்ஸ் கூட அதே மாதிரி சான்சஸ் இருக்கும். இஃப் டிவிகே அலையன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு ஆப்ஷனே கிடையாது. 150 சீட்ஸ் வந்து டிவிகே, ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸ் வந்துச்சுன்னா அப்போ 150 சீட்ஸ் கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். சோ இதான் ஃபைனல். Signing off, உங்களோட கேகே.